ஓம் சிவாய. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இப்பொழுது ராசியினை பார்க்கலாமா? சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் கும்பத்தில் பகை வீட்டில் பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். ஆனால் ராசியை குரு பார்க்குறார். ராசியில் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசியை குரு பார்க்குறது இதுவே ஒரு 50% ஓகே தான். குரு பார்வை கோடி நன்மை. ஆனால் ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் லாக் ஆகிடுறார். பகை கிரகத்தோடு இணைந்ததால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. அதனால் ரொம்பவும் விழிப்புணர்ச்சியோடு செயலாற்ற வேண்டும். மற்றபடி உங்களுக்கு குருவனுடைய பார்வை ராசிக்கு இருப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும். இருந்தாலும் அடுத்த செகண்டே அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சூழல் வரும். இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இருக்கலாமா? 2ல் இருக்கக்கூடாது. கேது இருந்தால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார். அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்தையுமே பிரிக்க முடியும். உங்கள் ஜனனகால ஜாதகப்படி இந்த கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் இந்த காலகட்டம் இந்த கேது பகவான் பிரித்து விட்ருவார். அவர் வேலையை உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சு விட்ருவார், பிரித்து விட்ருவார். அதனால் என்னதான் கருத்து ஒத்த தம்பதியராக இருந்தாலும் இந்த கேது பகவான் சண்டை சச்சரவு வர வச்சிருவார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது அந்த ஒரு சொல்லால் சக்ஸஸ் கிடைச்சா ஓகே தான். ஆனால் அதனால் ஒரே ஒரு வார்த்தையால் ஒரு பெரிய அதில் பாதாளமாக ஒரு ஃபெயிலியர் கிடச்சிதுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதம் வரும். உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல வீண் வாதங்கள் வரும். விவாதங்களை பெருசுப்படுத்தக்கூடாது. டைம் சரியில்லை, ரைட் சார் நீங்கள் சொன்னால் சரி தான் அப்படின்னு தலையாட்டிட்டு வந்துடணும். பாதி பிரச்சனை அதில் சால்வ் ஆகிடும். மற்றபடி 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நல்ல ரெமுனரேஷன், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சமடைஞ்சு இருக்கிறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ என்ன அப்படின்னா, தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அடுத்தது உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு வரும். மன உளைச்சல் ஏற்படும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு இப்போ ஒரு வாரத்திலே இழுத்து காலி பண்ணுறோம். எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் செலவு ரெட்டிப்பாகி பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருங்கள். 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இந்த 1, 5, 9 பார்வை சுபபலமாக இருக்கிறதால
ஓரளவுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள், ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்த போதிலும் ராசியை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது. 9ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். அதனால் குருவருளும் திருவருளும் உங்களுக்கு நிறைந்து இருப்பதால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. மற்றபடி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், ராசிநாதனும் இருக்கார். தேவையில்லாத வம்பு சண்டைன்னு தேடிக்கிட்டு வரும் உங்களை தேடி. அதனால் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வீடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது யாராவது உங்களை ஒரு மாதிரி கோபமாக பேச வராங்க, திட்ட வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் உள்ள அதிகாரியாக இருக்கலாம், இல்லை கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். புன்முறுவலை வரவழைத்து கொண்டு, ரெடிமேட் புன்னகை வரவழைத்து கொண்டு நீங்கள் அனுசரித்து போங்க. ஓரளவுக்கு பிரச்சனை பாதியாக குறையும். முழுசாக குறையாது, பாதியாக குறையும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், 8ல் வேறு ராகு, தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் நிற்காதீங்க. கடைசியில் உங்களுக்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு பிரச்சனையை கொண்டு வரும். எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. தந்தையால் நல்லது நடக்கும். மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது. ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க. அதுலேயும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10க்குடையவன் 6ல் இருக்கார் அப்படின்னும்போது ஓரளவுக்கு வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ண இடத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். எல்லோரும் உங்களுக்கு சாதகமாக செயலாற்றுவார்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2க்கும் 11க்கும் உடைய புத பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல இடத்துல தான் இருக்கார். சனிக்கு புதன் நண்பன் அப்படின்றதால 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால பொருளாதார மேன்மை இருக்கும். நினைக்கிறத சாதிக்க முடியும். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது சின்ன ஃபேக்ட்ரியிலேருந்து சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய தொழிற்சாலை, கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் சிறந்து விளங்கும். லேபர்ஸுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு வரும். இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, சரியாகிவிடும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தால் போதுமானது.